ஏழரை சனி உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு வந்த சனி பகவான் வக்கரமாயி நல்லவனா மாறிட்டாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணம் தருவார், ஆனா உங்க கையில இருக்கு. இது நாள் வரைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்தீங்க, இப்ப லாபத்துல போறீங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அதிரடி திருப்பங்கள் ஏற்படுகிறது. மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையிலே முதன்முறையாக அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது. நிறைய பேருக்கு லாட்டரி வாங்குறது. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க, சனியினுடைய வக்கரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார், பிராண்ட் அம்பாசிடர் யார், நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே ஜூலை 27ஆம் தேதி சனி வக்கரமாக போகிறார் மீன ராசியிலே. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சனி தரும் 3 ஜாக்பாட் பலன்கள் என்ன? சனி கூட நல்லது செய்வாரா சார்? கண்டிப்பா செய்வார் சார். காரணம் என்ன, மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 12ஆம் இடத்திலே சனி பகவான் 7.5 சனி, உமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுத்து போய் அப்படின்னு நிறைய பேர் இந்த 7.5 சனி வந்ததுலேருந்து ஒரு படத்துல விவேக் சொல்ற மாதிரி பயத்துல இருந்தாங்க. என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சு, 7.5 சனி வந்துடுச்சே, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், இந்த மாதிரி என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு ஒரு கலக்கம். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த 7.5 சனியாக வந்தவர் ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச அன்பே சிவம் டைலாக் மாதிரி தான், நீங்க தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி 7.5 சனி உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு வந்த சனி பகவான் வக்கரமாயி நல்லவனா மாறிட்டாரு. மிஸ்டர் சனி பகவான் பிகம் குட், என்ன சொல்றேன், ப்ராப்ளமேட்டிக் பர்சன், குட் சனியா மங்கள சனியாக மாறிவிடுகிறார். 12லே சனி பகவான் வக்கரம் பெற்று விடுகிறார், சுபச்சேவகளை தருகிறார். 12 பறக்க. இருந்தாலும் சனியோட ஸ்டைல் என்ன, எதையுமே வேஸ்ட் பண்ண அவருக்கு பிடிக்காது. காரணம் என்ன, சனி பகவான் பிடி மாஸ்டர் மாதிரி, அவர் தண்டனை கடவுள் இல்லையா. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணம் தருவார், ஆனா உங்க கையில இருக்காது. எல்லா பணமும் வர்ற மாதிரியே இருக்கு சார், அப்படியே ஓடி போய் சேவிங்ஸ் ஆயிடுது, அப்படியே இஎம்ஐயா போயிடுது. நம்ம ஒரு பார்வையாளன், சம்பளம் வருது, அது அங்கே போயிடுச்சு, எல்ஐசி கட்டிட்டேன், இந்த வாடகை கட்டிட்டேன், எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நாள் வரைக்கும் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ லாபத்தில் போறீங்க. இப்போ அடுத்த 6 மாதத்தில் கழித்து திரும்பி பார்க்கும்போது ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் கண்டிப்பாக இந்த வருடத்தினுடைய எண்டில் உங்களுக்கு கொடுத்துருவார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் நல்லா படிக்க போறீங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நல்லா படிக்க போறீங்க, எழுதி வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த படிக்கிறது, வாழ்க்கையில் வேலைக்கு போகிறது, வாழ்க்கையில் சேவிங்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு நேரம். யாராவது நம்ம சுயமரியாதை டச் பண்ணியிருப்பான். யாராவது ஒன்று நம்ம மாமனார் இருப்பார், அல்லது நம்ம நண்பர்களாக இருப்பாங்க. நண்பர்கள் என்னைக்குங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரனாக இருப்பான், அப்போது நம்ம சகலபாடியாக இருப்பார். இந்த மாதிரிலாம் யாராவது நம்ம சுயமரியாதை டச் பண்ணும்போது நமக்கு ஒரு வெறி வரும் பாருங்க, ஜெயிச்சு காட்டுறான் படுறா அப்படின்னு. அந்த மாதிரி ஜெயிக்க போறீங்க. அவன் சும்மா இருந்தாலும் சும்மா இருந்திருப்பான், அவனை பெரிய அழகி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார். 2ஆம் ரைட். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6 இது அடுத்த ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் பணம் வரும்னு சொன்னேன், படிப்பு வரும்னு சொன்னேன், ரைட், சந்தோஷம். அடுத்து 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் மட்டுமல்ல, பணி. இப்போ நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும். நம்ம வேலைக்கு போகிறது எதுக்கு, சே ஹானஸ்ட்லி, நம்ம எதுக்காக கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம்? சார் இந்த கம்பெனி நல்லா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார், இதெல்லாம் கதை. அப்புறம் சார் நான் வாழ்க்கையில் என்னுடைய உண்மையும் சத்தியம் வேற சார், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக வேலைக்கு வரேன். இப்போதான் பாயிண்ட்டுக்கே வரீங்க. 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது எதற்கு, பெட்டர்மெண்ட் ஜாப் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரமோஷன். எனக்கான சம்பளம், ஊதியம், நான் வேலை பார்க்கறதுக்கான ஊதியம் எங்கே கம்பெனி கிடைக்குதோ அதுதான் எனக்கான கம்பெனி. எனக்கான கம்பெனி என்பது என்ன, என் திறமையெல்லாம் வாங்கிக்கிறாங்க சார், சம்பளம் மட்டும் தர மாட்டேங்கிறாங்கன்னா அது எனக்கான கம்பெனி கிடையாது. இப்போ எனக்கான கம்பெனி என்ன, யார் என் திறமையை மதிக்கிறார்களோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் சம்பளம். அப்போ உங்களுக்கான என்னது, நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா, கூகுள் கம்பெனியில் கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நம்மெல்லாம் யார் சார் கூப்பிட போகிறாங்க. அமெரிக்காவில் டேம்லர் கிறிஸ்டல் கம்பெனிலாம் நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்க, நாம் அறிவில் சிறந்து விளங்கினால் உலகத்தினுடைய எல்லாரும் கூப்பிடும். அப்போது அந்த சனி பகவான் 6 பார்த்து இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, அப்படி தூக்கி அப்படி வச்சிடறாரு, அவ்வளோதான். அதுதான் சனியோட ஸ்டைல். என்ன அப்படின்னா, டக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட்டு இந்த கம்பெனியில் ஒன்று டார்ச்சர் ஆகுது, அந்த கம்பெனி வேணாம் விட்டுறா அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருவார். என்ன இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி. 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அதிரடி திருப்பங்கள் ஏற்படுகிறது. அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையிலே முதன்முறையாக அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது. நிறைய பேருக்கு லாட்ரி வாங்குறது, இந்த கெசினோ போகிறது. சார் வாழ்க்கையில் நான்
கெசினோ போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி லக்குலாம் இருக்குமா சார்? நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இந்த 3 சீட்டு விளையாடுறதெல்லாம். ஆனால் சனி பகவானுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, உண்மையிலே நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேரலாம்னு நினச்சேன், என் நேரம் அங்கே வேக்கன்சி இருந்தது, கிடச்சிருச்சு. நான் ஒரு இடத்துல கடை போடலான்னு இருந்தேன், என் நேரம் அங்கே வேக்கன்சி வந்தது, அந்த கடை காலியாச்சு, எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். நம்ம அதிர்ஷ்டத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். இப்போ 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்தது நடந்து விட்டது, உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது. ஆக இது 3வது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் என்ன? பணம் வரப்போகிறது. 2வது ஜாக்பாட் பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்க போகுது. 3வது ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது. சூப்பராக இருக்க போறீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு 97 மார்க். பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன? சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுபகிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார்? மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வு அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணுவோம்? திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணோம்? திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது? சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கடை முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார். அதெல்லாம் இப்போ தான் நடக்கும்போது சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படி தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது? சனி பகவான் வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறார்? 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்கார். அதை வச்சுக்கோ, சாப்பிடு, வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது, கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்தில் மொத்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடை பண்ணி பார்த்தேன், எனக்கு 2-3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா நீங்கள் டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க, போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்றதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறோம்? வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்த ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர் நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம்? ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யார்? நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல். நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல், பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும்? நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே
பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் இருக்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் ப்ராக்டிக்கல் காட். சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். வேணும் இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது, கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்னை பாருங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போவோம். பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.